மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம இன்னைக்கு நான்வெஜ்ல ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்க போறோம். ஸ்பைசி எக் கேக், அதாவது முட்டையில வந்து கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ட்ரை பண்ண போறோம். இதை நீங்க ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், சாதத்தோடையும் வச்சு சாப்பிடலாம், பிரெட்டுக்கு நடுவில் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்கு ஜீரகம், கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப பட்டை மிளகா, கொஞ்சமா மிளகு ஜீரகத்தூள், கார்னிஷ் பண்றதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்பைசி எக் கேக் செய்ய போயிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம 5 முட்டையை வந்து ஒரு பவுல்ல வந்து உடைச்சு எடுத்துக்கலாம். ஊற்றினதுக்கு அப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்படி பீட் பண்ணாதான் நம்ம முட்டை நல்லா பொங்கி வரும். கட் பண்ணும்போது நல்லா சின்ன சின்ன கியூப்ஸா இருக்கும். ஸோ நம்ம இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த முட்டைக்கு தேவையான உப்பையும் மிளகு ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மிளகு ஜீரகம்லாம் நல்லா கரையிற மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த முட்டையை வந்து நம்ம அவிச்சு எடுத்துடலாம். ஸோ அதுக்கு நான் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு வெசல் வச்சு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையும் அதில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேகிற வரைக்கும் குக் பண்ண விடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டூத் ஸ்டிக்கை விட்டு பார்த்தோம்னா அது ஒட்டாமல் வரும். ஒரு வேளை ஒட்டி இருந்துச்சுன்னா அது இன்னும் வேகலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒட்டலை. ஸோ நம்மளோட முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் தனியாக எடுத்து சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சோண்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகத்தோட கொஞ்சம் கருவேப்பிலை தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சின்னதாக கட் பண்ண வெங்காயமும் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பட்டை மிளகா வந்து உதிர்த்து விட்டுக்கலாம். இதுக்கு காரத்துக்கு வந்து நான் பட்டை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் போட்டிருக்க அளவு பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக இருக்கும். நான் ஒரு 5 முட்டைக்கு 10 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிளகாய் எல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால் 10 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை மிளகா நல்லா ரோஸ்ட் ஆகி வாசம் வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன்ட்டு. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடுங்க. ரொம்ப நேரம் கலரணும்லாம் தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம முட்டை வந்து வெந்துருச்சு. ஜஸ்ட் வந்து அந்த பட்டை மிளகா உள்ள காரம் வந்து நம்ம முட்டையில ஏறுற வரைக்கும் பரட்டி விட்டா போதும். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டா கிளறி விட்டுக்கலாம். ஸோ லைட்டா மிளகு ஜீரகம் தூவிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சோண்டு கொரியாண்டர் தூவி விட்டோம்னா, அதாவது கொத்தமல்லி தூவி விட்டோம்னா ஸ்பைசியான எக் கேக் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரெடியாக இருக்கு. இது வந்து மோர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை பிரியாணி,
சப்பாத்தி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டேஸ்ட்டை வந்து மறக்கவே மாட்டீங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.